திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நாம பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதன். இந்த புதன் பாத்துட்டீங்கன்னா கடந்த மாதம், அதாவது இந்த மாதமும் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள் கேதுவோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அவங்க எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அது ரொம்ப முக்கியம். அப்ப கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தோட சேரும் பொழுது, கேதுதான் இருக்கிறதே பெரிய கிரகம், வாயின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ள எது போட்டாலும் அது வந்து சர்ப்பம், பாம்புக்குள்ள பாம்போட வாய்க்குள்ள எது போட்டாலும் அது வெளியே வர முடியாது இல்லையா? அது போலதான். அப்போ அந்த புதன் கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்கிறது, பயம், தைரியம் கொஞ்சம் குறையிறது, நம்ம ஜெயிச்சிருவோமா, இப்படியே ஆயுமா நம்ம லைஃப் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுத்துருன்னா கட்டசனி வேற நடக்குது இல்லையா உங்களுக்கு? அப்ப இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இது 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு ராசிக்குள்ளே என்ட்ரி ஆயிராரு. உங்க ஜாதத்துல புதனும் கேதும் சேர்க்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடெல்லாம் கண்டிப்பா 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அவ பட்ட அவமானங்கள், இழந்த சொத்துக்கள், இதெல்லாம் மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அதே இடத்துலதான் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். எந்த கிரகத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு ஆட்சி ஒரு வீடு உச்சம் அப்படித்தான் இருக்கும். புதனுக்கு மட்டும்தான் இதே ஒரே வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலத்த கிரகங்கள் கொடுத்திருக்காங்க, இறைவன் கொடுத்திருக்கார். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால், ராசி அதிபதி ராசியில் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பொருளாதார வளர்ச்சி, பண வரவு, கண்டங்கள் விலகுவது, நீங்க செய்யறது எல்லாமே சக்சஸ் ஆகிறது, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? 2 9ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற. அதுக்கடுத்து அவரு கேதுவோட வர்றார். அப்போ பணம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அப்பா முறையில வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவுகள், பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தணும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்குண்டான ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன் கேது சேர்க்கை பெண் சாப அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேதுன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம், பரம்பரை சாபம் இருக்குன்னு அர்த்தம், குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ உங்க ஜாதத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பெண்களால பிரச்சனைகள் ஏற்படுறது ஆண்களுக்கு. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பே பண்ணலைனாலும் தப்பாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடும். அப்ப அதுலயும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் 14ஆம் தேதிக்கு மேல. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 8 செவ்வாய் போய் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே நிற்கிறார். அப்போ 3 ராசியில இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் உங்க முயற்சிகள் கைகூடி வர்றது, எது செஞ்சாலும் ஓரளவுக்கு சக்சஸ். என்னதான் புதன் உங்களுக்கு இங்க இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் மூலமாக ஓரளவுக்கு பண வரவோ கொஞ்சம் தைரியத்தையோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருவார். ஆனா 8 லக்னத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஆயுள் பலம் கவனமா பாத்துக்கணும். ஆயுள்னா நம்ம ஆயுள் போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. கொஞ்சம் யாராவது ஒருத்தருக்கு கண்டங்கள் ஏற்படுறது, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் கொடுத்துரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாயே 13ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 8-2 தொடர்பு தான் பாத்துட்டீங்கன்னா திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட் யோகம், அதே போல எம்எல்எம் சம்பந்தப்பட்ட பண வரவுகள், சிறு வருமானம் மூலமாக பெரு வருமானம் சேர்ப்பது, ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 8, 2, 10, 11, 5 ஒரு குறிப்பிட்ட கிரகச்சேர்க்கைகள் உண்டு. அப்படி ஒரு கிரகச்சேர்க்கை தான் 8-2 தொடர்பு. அப்ப இந்த 8-2 தொடர்பு இப்ப கன்னியா ராசிக்கு ஏற்படும் பொழுது டேலண்ட் இருக்கும். டேலண்ட் எல்லாம் இப்ப பயன்படுத்தி பெருசா ஒன்றும் இந்த லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால டேலண்ட் எல்லாம் இருந்தும் கூட பிரயோஜனப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. இப்ப லக்னாதிபதியும் 15ஆம் தேதிக்கு மேல ராசிக்குள்ள வரார். அதே போல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 14ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களையும் இந்த செவ்வாய் 13ஆம் தேதிக்கு மேல 2க்கு வரும் பொழுது திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி இந்த லக்னத்துக்கு 5 மற்றும் 6 அப்ப 5 மற்றும் 6 சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் குழந்தைகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், குழந்தை தேவைகளை பூர்த்தி பண்றது, கடன் நோய் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, கடன் அடைக்கிறது, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இல்லை என்றால்
இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும், நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ல குரு இருக்கார். 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா இன்னொரு வேலை வாய்ப்புகள் தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும், அல்லது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அவ்வளவுதான், ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை அப்படிங்கறது அமைப்பு. ராகுகேது பொறுத்த வரைக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த 1.5 வருட காலத்துல நிச்சயமாக ராகுகேதுகள் கொடுக்கும். இருப்பினும் நான் 2 விஷயத்தை கொடுத்துருக்கு. 14ஆம் தேதிக்கு மேல என்ன பண்ணணும், 15ஆம் தேதிக்கு மேல என்ன பண்ணணும், 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவா கொடுத்திருக்கிறேன். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்து ஓரளவுக்கு 80% நன்மைகளையே கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்குது. ஒரு 20% மட்டும் கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்துல, பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அது எந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு. இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக உங்க ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கைகளும் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. நாம இப்ப பார்த்த பதிவுகள்ல நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்திருக்கு. எதை எப்ப செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக தசாபுத்திகள் ரீதியாகவும் வழிபாடுகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடவுளர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.